தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமே ரெடியா இருக்கு உனக்கு blessings. இப்ப தெரியுதா சோதோமின் ராஜா ஏன் உள்ள இடையில கொண்டு வரான்? சோதோமின் ராஜா கொண்டு வருகிற பொருட்களை விட பரலோக தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் பெரிதாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதோமின் ராஜாவின் பொருட்கள் நம் கண்ணுக்கு தெரியுது. அவர் ஆயத்தம் பண்ணது ஒரு கண்ணும் காணவில்லை. அதனால நம் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நம்ம கை நீட்டுறோம். இல்ல இல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அடுத்த வசனத்துல உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆமென். ஆபிரகாம் நீ ஜெயிக்கல, அவர் ஒப்பு கொடுத்தார். அதன் அர்த்தம் என்ன? இதோ அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளுறியே, நீ யுத்தம் பண்ணுகிற இடத்துல உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அவர் யுத்தம் பண்ணதுனாலதான் நீ ஜெயித்த. இத மறந்துடாத. அப்போ ஆபிரகாம் அந்த குளோரிய தனக்கு எடுக்கவே இல்லை. ஆபிரகாம் புரிஞ்சிட்டு, ஆபிரகாம் இப்ப பாருங்க எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறான், நன்றி செலுத்துகிறான். இப்போ புறப்பட்டு வரும்போது சோதோமின் ராஜா வருகிறான். ஒவ்வொரு முறை ஆராதனை முடிச்சிட்டு போகும்போதெல்லாம் சோதோமின் ராஜா வருவான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருவான். ஏவாள்கிட்ட பழத்தை கொண்டு வந்தான், இயேசு கிட்ட அப்பத்தை கொண்டு வந்தான். இப்படிதான் வருவான். ஈட்டி எடுத்துட்டு இப்படிலாம் வரமாட்டான். பழத்துக்குள்ள வச்சிருப்பான் விஷம். ஆமென். பலப்பட்டார் ஆபிரகாம். பலப்பட்டு நோ, இப்படி கையை வைத்துட்டான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உலகத்திட்ட போய் நான் கை நீட்டுற நிலைமை எனக்கு வரவே. பலந்தாருமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் எப்படியும் கடைசி நம்மள்கிட்ட தான் வருவான், இவன் எப்படியும் கடைசி நம்ம கிட்ட தான் வருவான். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அந்த ராத்திரியிலே ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இந்த காரியங்கள் நடக்கட்டும். அப்பா என்ன பேசுறார் தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, உனக்கு மகா பெரிய சத்தமா. ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நோ சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு சீனியர் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு எனக்கு சில காரியங்களை சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை, ஜான்சன் நோ சொல்ல பழகிக்கோ அப்படின்னு. நோ சொல்ல பழகிக்கோ. ரொம்ப தெரிஞ்சவங்க தான் மீட்டிங் கூப்பிடுவாங்க, ஆனாலும் லீடிங் இல்லைன்னா நோ சொல்ல பழகிக்கோ. ஆண்டவர்ட்ட அதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு. நோ சொல்ல பழகிக்கோ. ஆமாம், இப்ப நிறைய நோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே 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 ஆண்டவரே, நோ சொல்ல பழகு. தேவ பிள்ளைகளே, நோ சொல்ல பழகணும். நிறைய காரியம் வேண்டாம் வேண்டாம். அதாவது அந்த இடத்துல இருந்து சோதோம்கிட்ட வாங்கி இருந்தானா அவனுக்கு எது கட்டாயம் இருக்கும் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். ஆபிரகாம் இத்தனை வருஷம் காத்திருக்கியே, ஆபிரகாம் கட்டாயிரக்கூடாது, கட்டாயிரக்கூடாது. கர்த்தர் நிறைய ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறா. ஆமென். சில உள்ளங்களோடு என் தேவன் பேசுகிறதை என் ஆவியில நான் உணர்கிறேன். கட்டாயிரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலப்படுத்திருக்கார், நேரம் போகிறதுனால. ஆமே. இரண்டாவது காரியம், எகிப்துக்கு போகாதிருக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இயலாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும்
சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே தேவன் எகிப்துக்கு போகாதிருக்க ஈசாக்கை எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் ஏற்கனவே யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார் என்றால் அந்த வார்த்தை நம்மோடு முடியாது. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய, அப்ப மினிமம் 3 தலைமுறை. ஹல்லேலூயா சொல்லுங்க, மினிமம். இப்போ வாக்குத்தத்தம் இருக்கிறது. இப்போ பஞ்சகாலம் வந்ததும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எகிப்துக்கு போகிறதுக்கு புறப்படுறாங்க. புறப்படும் போது ஈசாக்கும் பெட்டியை கட்டி இருப்பார். ஏன்னா ஆபிரகாம் போனார். ஆபிரகாம், ஆண்டவர் எகிப்துக்கு போன்னு சொல்லல, ஆனா ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆண்டவர் இப்போ ஈசாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றார். ஈசாக்கு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படி சொல்லிட்டு, ஆண்டவர் இங்க எப்படி ஆண்டவர் இருக்கு? பஞ்சகாலம். நான் போன வாரம் கேட்டோமே, இந்த சூழ்நிலை நிமித்தமாக தான் லோத்தானாலும் சரி, நகோமி, இவங்க எல்லாம் தங்களுக்கான பாதையை தெரிந்தெடுத்து போறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கொஞ்சம் பிடிவாதம் கேட்டு அலோவ் பண்ணிடுவார். ஆனா அப்படி அனுமதிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை நாம தான் சந்திக்கணும். அதை நம்ம போன வாரம் நம்ம கேட்டோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி. ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் நம்மளை இன்னும் வெயிட் பண்ண வைக்கிறார். இங்க பாரு, வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். என்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறேன்ல, நான் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறேன். நீ எகிப்துக்கு போகாது. எகிப்து என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? விட்டு வந்த இடம், விட்டு வந்த தேசம், வேண்டாம் என்று விட்டு வந்தது. ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? 6வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேராரிலே அங்கேதான் குடியிருக்கிறான். அங்கே குடியிருந்து ஈசாக்கு என்ன செய்தான்? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த தேசம் அந்த வருஷம் 100 மடங்கு. ஹல்லேலூயா. ஈசாக்கு போய் எகிப்துல விதைச்சிருந்தா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளெஸிங் அங்க இருந்திருக்காது. ஆமென். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் தெரிந்தெடுக்கிற பாதையை நான் தெரிந்தெடுத்துட கூடாது. அதுக்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? பலன் தேவை. எல்லாரும் தெரிந்தெடுக்கிற பாதையை நான் தெரிந்தெடுத்துட கூடாது. அதுக்கு எனக்கு தேவ சித்தம் இல்லாத பாதையை நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் தெரிந்தெடுத்து ஓடும் போது, அப்ப இதுதான் ஒருவேளை கரெக்டா இருக்குமோ? இல்ல. 400 தீர்க்கதரிசிகள் யோசபாத் ஆகாப் நிற்கும் போது ஒரு பொய்யான காரியத்தை சொல்றாங்க. முதல் 100 பேர் சொல்லி அடுத்த 100 பேர் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க யுத்தத்துல ஜெயம் சொல்லிட்டாங்க. எதுக்கு வம்பு, நம்மளும் அதே சொல்லிடுவோம். மெஜாரிட்டி எந்த பக்கம்? 400 பேரும் சொல்லும் போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி மீகாயா வரான், வந்து நிக்கிறான். போகும்போதே 400ல 1 சொல்லிட்டு போறான். இங்க பாரு, எல்லாரும் ஒழுங்கா சொல்லியிருக்காவ, நீயும் சொல்லிரு. எல்லாரும் இவங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, நீயும் ஓட்டுரு. அவனும் போய் யுத்தம் வாய்க்கப்படுமா? ஆகாம கேட்கிறான். கண்டிப்பா வாய்க்கப்படும், நீங்க போங்க. அவருக்கு தெரியுது, இங்க பாரு, போய் சொல்லக்கூடாது. அப்ப மொத்த 400 பேர்ட்ட இவர் கேட்கல, நீங்க போய் சொல்லாதீங்கன்னு. ஆனா மீகாயாட்ட கேட்கிறான். என்ன ஒரு வெளிச்சம் இல்ல? இந்த வார்த்தையை பேசுற வாயில வேற வார்த்தை வந்தா சத்துரு கூட தெரிஞ்சிடும். உண்மையை சொல்லு, ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு. நீங்க போவீங்க, ஆனா திரும்பி வர மாட்டீங்க அப்படின்றாரு. 400 பேர் கரெக்டா சொன்னாங்க. அப்ப நம்மளும் இல்ல இல்ல இல்ல, தேவ சித்தம் இல்லாத பாதை அது வேண்டாம். தாவீது பாருங்க, 2 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரி. போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? அதற்கு கர்த்தர் ஆ. போ என்றார். எங்க போ, எப்படி போன்னு ஏதாவது சொன்னாரா? அங்க போலாமா? போ. தாவீது இப்ப அடுத்து கேட்கிறாரு, எவ்விடத்துக்கு போகலாம்? எங்க போன ஆண்டவரே? இதுதான் இருதயத்தை கேட்டவன். ஆண்டவரே அது வர ஒண்ணு போயிட்டு வரேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வெளியே வர போயிட்டு வரேன், வெளியே வர நான் இதுவரை ஒண்ணு போயிட்டு வரேன், இந்த பக்கத்துல போயிட்டு வரேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே அங்க அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, போலாமா ஆண்டவரே? எங்க கூப்பிடுறாங்க? யார் கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்க? இல்ல ஆண்டவர், நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போலாமா? போ. அதாவது நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படிதான் பதில் வரும். ஆண்டவர், நான் எங்க போன ஆண்டவரே? கர்த்தர் சொல்ல, எப்ரோனுக்கு போ. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஹார்ட்டை ஓபன் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெளிவான பதில் வந்துட்டே இருக்கும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயிலா கேட்கிறேனோ. ஆபிரகாம் பாத்தீங்களா, 50 இருந்தா அழிப்பீங்களா? டீட்டெயிலா, அதாவது ஆண்டவர்கிட்ட டீட்டெயிலா பேசி பழகணும். அந்த தெளிவர் அங்க போலாமா? போ. அப்படி எங்க? யூதாவின் பட்டணங்களில் ஒன்று. அப்ப நம்ம மைண்ட் செட் பண்ணணும், எங்க தெரிந்தெடுக்கலாம். ஓகே, ஆண்டவர் அங்க போன்னு சொன்னார், அங்க எங்கன்னு சொன்னாரா? நம்ம அங்கங்கிற ஒரு டைரக்ஷன், இந்த வசனத்தின் முதற் பகுதியை மட்டும் வச்சுட்டு என்ன ஆண்டவரே, ஒரு லீடிங்கும் இருக்க மாட்டேங்குது. தாவீது பாத்தீங்களா, சரி நான் அங்க போறேன், அங்க எங்க போனோம்? தெளிவா நாம் பாடினோமே, ஹல்லேலூயா. அவர் தெளிவு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தெளிவில்லாம வேகமா ஓடுவதை விட தெளிவு உண்டாக காத்திருக்கிறவன் பாக்கியவான். தெளிவில்லாம வேகமா ஓடக்கூடாது. ஆண்டவர் இப்படி காட்டினார், நான் போனேன். இந்த சாஸ்திரிகளை பாத்தீங்களா, நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்தாங்க. வந்து 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 நேர வரும்போது இப்ப கண்ணு எதை பார்க்கணும்? அரண்மனையை பார்க்குது. நேர உள்ள போயிட்டாங்க. நட்சத்திரம் வந்து அரண்மனை மேல நிக்கல. இவங்க உள்ள போனதுனால நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. உள்ள போய் இத குட்டையெல்லாம் கிளப்பிட்டு மொத்த எல்லாருக்கும் தூக்கத்தை கெடுத்துட்டு திருப்பி வெளியே வந்து நட்சத்திரத்தை கண்டு இவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். நீங்க சந்தோஷப்பட்டீங்க, மொத்த மக்களுக்கு சந்தோஷமும் போச்சு. ஆனா அதே நேரத்தில் மேய்ப்பர்களை பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெளிவா பிள்ளையை துணியிலே சுத்தி, ஆமே, ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்கும் போது ஒன்னும் தெரியாத பேதையா வந்து உட்காந்துருக்கும். ஆண்டவர் நீங்க ஒரு 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 சிக்னல் காட்டுங்க, மீதி நான் பாத்துறேன். என்ன பாக்குறதுக்கு? ஆண்டவர் நம்மளா கேட்போம் தெரியுமா? இந்த கிதியோன மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. ஆண்டவரின் தோல்ல மட்டும் தண்ணி இருக்கணும், சுத்தி தண்ணி இருக்க கூடாது. இருக்கு, சரி ரெடி, கிளம்பிட்டியா? இவ தோல்ல தண்ணி இருக்க கூடாது, சுத்தி இருக்கணும். இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ண? சரி கிதியோனே, 30,000 பேர் இருக்காங்களா, பாதி பேர் அனுப்பு. என்ன ஆண்டவர் சொல்றீங்க? இன்னும் ஆளுக்கு தெளிவில்லை, உனக்கு இன்னும் வரல இல்ல. போ, சத்துருக்கள் பாளையத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்க கேளு. அங்க பேச வைக்கிறார். ஆமே, கிதியோன் பார்த்தார், இனி நான் அந்த அடையாளம் எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாது, நீங்களே எனக்கு ஏதாவது தெளிவை தாங்க ஆண்டவரே. ஒரு தெளிவு. ஆண்டவரே எங்க? நான் எகிப்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. எல்லாரும் போகும்போது எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நகோமி எங்க போனாங்க? மோவாபுக்கு. ஏன் போவாசும் போக வேண்டியதானே? போவாசும் பெத்லகேம்ல தானே இருக்கிறார். போவாஸ் வெயிட் பண்றார். கர்த்தரனை சந்திப்பார், கர்த்தரனை சந்தி. அப்படி வெயிட் பண்ண நபர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். பஞ்சகாலங்கிறது நகோமிக்கு மட்டும் இல்ல, போவாசுக்கும் தானே. நகோமிக்கு வயல் நிலங்கள் உண்டு, போவாசுக்கு வயல் நிலங்கள் உண்டு. அதனாலதான் நகோமி வயலை சொந்தமாக்குறதுக்கு ஒருத்தன் வந்தான். ரூத்தையும் கட்டணும்னு தான் வேண்டான்ட்டான். இவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. நீங்க வெளியே போட்டிருக்க செருப்பை கூட தூக்கிட்டு போவாங்க. உங்களை பைக்ல ஏத்துன்னு சொன்னா ஏத்த மாட்டாங்க. சார்
கொஞ்சம் பைக்ல ஏத்துங்க சார். ஏத்த மாட்டேன், என் செப்பல் சார் போட்டிருக்கீங்க. நகோமிக்கு வயல் நிலம் உண்டு, போவாசுக்கு வயல் நிலம் உண்டு. நகோமி பஞ்சனதம், ஆண்டவரே மோவாபுக்கு போறேன், சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் போ. நேர போய் அடி வாங்கிட்டு வந்து இங்க பார்த்தா போவாஸ் அழகா வாழ்ந்து வர்றவங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தம் கேட்டு நீங்க இருக்கிறது மற்றவர்கள் நகோமி எப்படி பார்த்திருப்பாங்க? பாவம் பிள்ளை, பிழைக்க தெரியாத பிள்ளை சொல்லி இருப்பாங்க. 1000 பேசட்டுங்க, நாளைக்கு அவங்களுக்கு தானியம் உங்க கையால கர்த்தர் கொடுக்க வைப்பாங்க. எகிப்துக்கு போகக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, ஆமென், ஏசாவை பின்தொடராதிருக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 33 12 13 14 வசனங்களிலே ஏசா யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்று ஏசா சொன்னதும் யாக்கோபு ரிஜெக்ட் பண்றார். இதே யாக்கோபு ஒரு காலத்தில் ஏசாவின் வழியை தெரிந்தெடுத்தவன். ஏசாவின் வஸ்திரத்தை போட்டு ஏசாவை தன்னுடைய அடையாளமாக்கி கொண்டு போய் நின்றவன். இப்பொழுது யாபோக்காற்றின் கரையிலே கர்த்தர் அவனை எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? அவரோடு உறவாட வைத்து போராடுகிறான், அதன் பிறகு உறவாடுகிறான். உண்மையிலே யாபோக்காற்றின் கரையிலே அதுதான் நடக்கிறது. ஆபிரகாமை அப்பமும் ரசமும் கொடுத்து பலப்படுத்துகிறான். ஈசாக்கை கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துகிறான். யாக்கோபை உறவாட வைத்து ஆரம்பத்தில் போராட்டம், அவன் போராடினான் என்று இருக்கிறது. அந்த போராட்டம் எப்படி முடியுது தெரியுமா? உறவாடுறதுல முடியுது. எப்படி உறவாடுறாங்க பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு. இப்ப இவன் கேட்கிறான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறிட்டு தெரியுமா? ஹல்லேலூயா. அதாவது உறவாட முடியலையா? போராடணும். எதுக்கு போராடணும் தெரியுமா? உறவாடுறதுக்கு. ஆண்டவரே எனக்கு உறவாட முடியலப்பா. உறவாட முடியலன்னா போராடணும். என் கூட பேசுங்க ஆண்டவரே. அழுது, அவன் போராட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அவன் அழுது கெஞ்சினான் ஆண்டவரோடு. அந்த உறவு, உதவாத என்னில் நீர் நீங்க இல்லா. வெரி நெக்ஸ்ட் டே ஏசா சமாதானம் பண்ண வருகிறான். சமாதானம் பண்ணி விட்டான். தம்பின்னு ஓட அழுறான். எல்லாம் ரைட்டு தான். அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. ஆமென். அந்த வசனம் 12, நாம் புறப்பட்டு போவோம், வா. நம்ம சேர்ந்து போவான்னு கூட கூப்பிடல பாத்தீங்களா? நாம போவோம், நான் உனக்கு முன் நடப்பேன். ஆமென். யாக்கோபு ஏன் ரிஜெக்ட் பண்ணா தெரியுமா? இதுக்கு முன்னாடியே கர்த்தரை வலது கையை பிடிச்சு சொல்லிட்டார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செம்மையாக்குவேன். என்னை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினது ஏசாவை பின்தொடர்வதற்கல்ல, இயேசுவை பின்தொடர்வதற்கு. அவர் சொல்ற, இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். நீங்க போங்க. அனுப்பி விட்டுட்டு யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி புறப்பட்டு அங்கே வீடு கட்டினான் இருக்கு. அங்கே பலிபீடம் கட்டுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஏற்காதிருக்க பலன் வேணும். எகிப்துக்கு போகாதிருக்க பலன் வேணும். ஏசாவின் வழி என்னவென்று சொன்ன டைம் ஆயிரும். அதாவது அவன் விரும்பின ஒரு காரியத்தை செய்யறான். அந்த காரியம் பெற்றோருக்கு வேதனையை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னு சரி, அதை பத்தி மைண்டே பண்ணாதவன். இதான் ஏசாவின் வழி. நமக்கு பிடிச்சதை செய்யறோம். இது பரலோக தேவனுக்கு வருத்தத்தை கொடுக்குதா, வேதனை கொடுக்குதா, அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இதான் ஏசாவின் வழி. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், எனக்கு சரின்னு தோன்றதை நான் பண்றேன். ஏசா அப்படிதான் விவாகம் பண்ணுவான். அவர்கள் பெற்றோருக்கு மன நோவா இருந்தார்கள். ஐயோ, நான் இப்படி பண்ணதுனால எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே சொல்லி ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல. இதான் ஏசாவின் வழி. அவன் ஃபீல் பண்ணது எதுக்கு தெரியுமா? அப்பா சொத்து கிடைக்கலன்னு. போன அழுத, சத்தமிட்டு அழுதானா. நீ பண்ண காரியத்தினால உங்க அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதை பத்தி ஒரு நாளாவது ஃபீல் பண்ணியா? ஏசா கஷ்டப்பட்டது 2 காரியத்துக்கு தான், கூழுக்கும் சொத்துக்கும்.
வேற. அவங்க கஷ்டப்பட்டானே இவங்க கஷ்டப்பட்டானே அதெல்லாம் இதான் ஏசாவின் வழி இல்ல. நான் தெரிந்தெடுக்கும் பாதை என் தேவனுக்கு பிரியமா. யாக்கோபு பாருங்க, இல்ல நான் வர மாட்டேன், நீங்க போங்க. இவர்களை குறித்துதான் எபிரேயர் 11, 13, 14, 15, 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். 15வது வசனத்தை பாருங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அவங்க நினைச்ச சோதம்ட்ட வாங்கியிருக்கலாமோ, எகிப்துக்கு போயிருக்கலாமோ, ஏசாவுக்கு பின்னாடி போயிருந்திருக்கலாமோ, இப்படி நினைத்தார்களானால், அப்படி போவதற்கு அவர்களுக்கு அப்படி நினைச்சா டோர் நிறைய ஓபன் ஆகும். திருப்பியும் சோதோமுக்கு போறதற்கு, எகிப்துக்கு போறதற்கு, ஏசாவுக்கு பின்னாடி போறதுக்கு. காரணம், ஆண்டவரே சொன்னார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமாயிருக்கிறது. இன்னைக்கும் சத்துரு ரெடியா இருக்கிறான். நம்ம ஆவேசத்துல ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்துல வேண்டாம் வந்துட்டோம். இப்ப போனா சேர்த்துப்பாங்களா? கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை, சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு தேவன் என்னுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? ஏற்க கூடாது. சில காரியத்தை நோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் ஒண்ணு அனுமதிச்ச காரியத்தை முடக்கிறதுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் வேண்டாம். ஆமென் ஆமென். எகிப்துக்கு திரும்ப கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை தெரியுமா? வேலை. கர்த்தருடைய வார்த்தை